வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் 154வது ஆண்டாக நடைபெற்று வரும் தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழாவில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் அமைந்துள்ள சத்திய தர்மசாலை சத்திய ஞான சபை உலக புகழ்பெற்ற திரு அருட்பிரகாச வள்ளலார் நிறுவினார். இங்கு ஆண்டுதோறும் தைப்பூச ஜோதி தரிசனம் பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதேபோல் இந்த ஆண்டிற்கான 154வது ஜோதி தரிசன விழாவை முன்னிட்டு நேற்று சத்திய ஞான சபையில் சன்மார்க் கொடி ஏற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சத்திய ஞான சபையில் தைப்பூச ஜோதி தரிசனம் இன்று காலை 6 மணிக்கு நடைபெற்றது. இந்த தரிசனத்தை பல்லாயிரக்கணக்கானோர் கண்டு களித்தனர். இதனைத் தொடர்ந்து காலை 10 மணிக்கும் நண்பகல் 1 மணிக்கும் ஜோதி தரிசனம் நடைபெற்றது. இதேபோல் இரவு 7 மணி, இரவு 10 மணி, நாளை காலை 5:30 மணி என 6 காலங்களில் 7 திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் நடைபெறுகிறது. இதன் தொடர்ச்சியாக 13ஆம் தேதி வியாழக்கிழமை நண்பகல் 12 மணி முதல் மாலை 6 மணி வரை மேட்டுக்குப்பத்தில் சித்தி வளாக திரு அறை தரிசனம் நடைபெறவுள்ளது. ஜோதி தரிசன விழாவை ஒட்டி இந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்துள்ளனர். வடலூரில் 1500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தைப்பூச ஜோதி தரிசனத்தை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. இதேபோல் பொதுமக்கள் மற்றும் சன்மார்க் அன்பர்களுக்கு கூடுதலாக சிறப்பு பேருந்து வசதிகள் செய்யப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது.